வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அறிவுறுத்தி இருக்கிறது. தண்ணீரை கொதிக்க வைத்து பருகுங்க என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. 4 தென் மாவட்டங்களிலும் அதி கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் விநியோகிப்பதிலும் பல்வேறு சிரமங்கள் இருந்தன. இந்நிலையில் லாரிகளில் இந்த குடிநீரானது விநியோகிக்கப்படுகிறது. நீரின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே இந்த குடிநீர் லாரிகளில் விநியோகிக்கப்படும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மேலும் தண்ணீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களில் அதி கனமழை காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. படிப்படியாக ஒவ்வொரு சேதங்களையும் பாதிப்புகளையும் கண்டறிந்து சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களுக்கு அன்றாட தேவைகளில் ஒன்றான குடிநீர் விநியோகிப்பதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு லாரிகள் மூலமாக குடித்தண்ணீர் என்பது விநியோகம் செய்யப்படுகிறது. அதன் மூலம் பெறப்படும் தண்ணீரை மக்கள் கொதிக்க வைத்து பிறகு பருக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது.